ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டிற்கு பிறகு பாமகவில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் நீங்கி அனைவரும் ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் என வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தஞ்சையில் அவரிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய வன்னியர் சங்க மாநில தலைவர் மதிப்புமிகு ஐயா பூத்த அருள்மொழி அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். இந்த கூட்டம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று பூம்புகாரிலே நடைபெற இருக்கின்ற வன்னிய மகளிர் மாநாட்டின் ஏற்பாடுகளை செய்வதற்கான கலந்தாய்வு கூட்டம். 20 ஆண்டுகளாக அந்த மகளிர் மாநாடு நடத்தப்படாமல் இருந்தது. அதை மீண்டும் நடத்துகிறோம். ஐயா, தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விரைவில் தீர்வு காண வன்னியர் சங்கத்தின் சார்பாக என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சோசியலிஸ்ட் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நடந்தது போன்ற கொள்கை போராட்டங்கள் இல்லை. காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த போராட்டத்தை போல இல்லை. ஒரு குடும்ப தகராறு, அதை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே எல்லோரும் சேர்ந்து அவசரப்படுகிறார்கள். அதை அரசியல் கட்சிகளிலே நடக்கின்ற கலவரத்துக்கு நிகராக பெரிதுபடுத்துகிறார்கள். ஆகையினாலே வன்னியர் சங்கம் எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து இது போன்ற மாநாடுகளை நடத்துவோமானால் மாநாட்டிலே நாம் வாழ வேண்டும், இது எங்கள் பூமி என்று சொல்லி அதை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே வருவோமே ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விரைவிலே அடங்கி போகும். மாநாடு நடப்பது ஆகஸ்ட் 10. அதற்குள்ளாக இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு காணப்பட்டு டிசம்பர் மாதத்திலே மீண்டும் புத்துயிர் பெற்ற இயக்கமாக எங்கள் இயக்கம் மாறும். சார், நீங்கள் சொல்லுங்கள், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு, ஏற்கனவே நீங்கள் வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு நடத்தி பெரிய அளவில் உலகமே வியக்கும் பார்க்க வண்ணம் செஞ்சீங்க. இப்போ பூம்புகாரில் அடுத்து மகளிர் மாநாடு நடக்க இருக்கு. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய செயல்பாடு இப்படி இருக்கு. எங்களுடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து என்ன உத்தரவிடுகின்றார்களோ அவருடைய உத்தரவை அதுக்கு ஏற்றவை அதிக அளவாக இருக்கும். அது கட்சி செயல்பாடாக இருந்தாலும், வன்னியர் சங்கத்துடைய செயல்பாடாக இருந்தாலும், பொது மக்களுடைய செயல்பாடாக இருந்தாலும், மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ உடனுக்குடைய போராடி அரசு அதிகாரிகள் பெற்றுத்தரக்கூடிய வகையில் முன்னிலை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் தஞ்சை மாவட்டத்தில் இயங்கி வருகிறது. ஓகே, நன்றிங்க ஐயா. இவங்க சொன்னது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வெகு விரைவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்ந்துவிடும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை துணிவோடு எதிர்கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சிறந்து செயல்படும் எனவும் கோரிக்கையை தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவடைமருதிலிருந்து